ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மோடு கூட இடைபடும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. என் சூழ்நிலையில் இருக்கிற எல்லாம் மாறாவும் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும்னு சொல்லி ஒரு மனதோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இடைபடும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஹல்லேலூயா வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரை இந்த அறைக்குள்ள கடந்து வாங்க, ஆண்டவரை இந்த பாளையத்துக்குள்ள கடந்து வாங்க அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு விஷயம், இந்த இடத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தால் இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும், தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும், தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும், தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ரிபா கலபா ஷபலத ரந்தனகட பலது எல்லா பிசாசின் கிரியைகளும் நிர்மூலமாகட்டும். தாராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்தெறிக்கப்படுவதாக, உடைத்தெறியப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் யாரெல்லாம் இன்றைக்கு ஒரு தாகத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, எதிர்பார்ப்போடு இந்த அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வழிகளை திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமையடையும்படியாக அப்பா எங்களை தொட்டு அப்பா உடைய அபிஷேகமான காரியங்களில் எங்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை அக்கினி மூலம் செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவையும் குமாரனை இயேசுவையும் ஆராதிப்பதற்கு அப்பா மகிமைப்படுத்துவதற்கு ஆவியானவரே எங்களை நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் யாரெல்லாம் தாகமாய் வாஞ்சையோடு ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தரமாட்டாங்களான்னு சொல்லி வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவன் நீர் அபிஷேகிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உம்முடைய முகத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அப்பா, உம்முடைய முகத்தின் ஒளியை உம்முடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அறை முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, எல்லா பிசாசின் கிரியைகளும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அது நிர்மூலமாவதாக என்று சொல்லி எல்லாவற்றிலும் நன்மையான காரியங்களை, சேமமான காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாக உடைய கருத்தில் ஒப்பு இயேசுவின் ரத்தத்தை உடைய பிள்ளைகள் மீது இருக்கிறவங்க மேல தெளிக்கிறேன். என் கர்த்தர் நீர் இன்றைக்கு பேசுகிறார், எங்களோடு கூட துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஆராதனை ஆண்டவரே கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனையா இருப்பதாக என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு மனதோடு ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீர். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட என்னை
இரக்கம் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அன்பினும் என்னை சுந்திட அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அன்பினும் என்னை சுந்திட இரக்கம் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. கரங்களை தட்டி அவரை துதிப்போமா. அவர் நன்மைகளின் நாயகன். அவர் உங்களுக்கு நன்மையினால நிரப்ப வல்லமையுள்ளவர். அவர் உங்களுடைய தேவையை அறிந்து அந்த தேவைகளுக்கு உதவி செய்கிற கர்த்தர். அவர் உங்களுக்கு என்ன குறை உண்டோ அதை நிறைவாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. என் வாழ்நாள் முழுவதும் நீர் என்னோடு கூட இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி நன்றி 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 ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கத்தை நீர் மாற்றி போட்டதற்காய் நன்றி. என்னுடைய மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றியதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஓ பாபா கபலவ ஷபலத ரத்தனை கடவலது ஓரி பாபா பாபா கபலத ரத்தனை கடவலதர கபலதர கபலது. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இல்லை இதயத்தோடு அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். நீர் பாராட்டின கிருபைக்காக என்னை நடத்தி வந்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரப்ப கலவ ஷபலத ரத்தன கடவலது ஓரி பாபா கபலவ ஷபலத ரத்தனை கடவலது ஓரி கலவ ஷபலத ரத்தன கடவலதர கபலது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனந்த மகிழ்ச்சியினாலே உடைய பிள்ளைகளை நிரப்ப வல்லமையுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு மனதோடு மகிழ்ச்சியோடு பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரரோ எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரரோ எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இதுவாகரு பாக்கியமே. ஆனந்தமே
எந்த சூழ்நிலையும் அவர் அருகில் நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அருகில் நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்துக்கொள்வீர். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்துக்கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தை சொந்தக்காரரவும் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தை சொந்தக்காரரவும் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவும் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொந்தக்காரரவும் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவும் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவும் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவும் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஒரு ஆனந்த கழிப்போடு தேவன் செய்த எல்லா கிருபையான காரியங்களுக்கும் அவர் பாராட்டின கிருபைக்காக அவர் செய்த நன்மைகளுக்காக அப்பா உமக்குள்ள நான் கடையிடுகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில என் தேவன் நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் சின்ன சிறு வயதிலே நான் பாவம் செய்த நாட்களிலும் என் தேவனை நேசித்தபடினாலே என்னை தேடி வந்தபடினாலே ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஓர் ரக்கத வாஷபலத ரந்தனை கடபலது ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். வீபா கலபா ரியாந்துனி கடபலபா ஷபலதர கபலதர கபலது. ஓ we worship you master. உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஓ glory hallelujah. ஷபலத ரந்தனை கடபலது ஓரி கலபா ஷபலத ரந்தனை கடபலத ரக்கபலது ஓரி ல ரக்கபலத ரந்தனை கடபலது
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனைக்கு நேரம் கடந்து போவோம். ஹalleluya. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா, இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, இந்த உலகம் நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்பா, நான் உன் பின்னால வர்றேன் ஆண்டவரே, உங்களை நான் ஃபாலோ பண்ணி வர்றேன் ஆண்டவரே, உண்மை பின்தொடர்ந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் பாடுவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால்
இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவிருந்த நட்பு நதியிலே என்னாலும் நீந்தருமே. இயேசுவிருந்த நட்பு நதியிலே என்னாலும் நீந்தருமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் அவைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் அவைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, நான் வாழும் தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையில் உலகமே பின்னால், சிலுவையில் உலகமே ஆமென். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷபலதர கபலதரந்தனை கடபலது ஓரி பப கபலதரந்தனை கடபலதர கபலதரந்தனை கடபலது. எல்லாரும் வாய்களை திறந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. யாருங்க சும்மா இருக்க வேணாம். கண்களை மூடி உண்மையாய் ஆவியில நிறைந்து ஆண்டவரே நான் துதிக்கிறேன்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் துதிக்கிற ஆண்டவரே, நீர் செய்த கிருபை ஆண்டவரே, நீர் செய்த நன்மை ஆண்டவரே, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, எங்களுடைய மத்தியில் நீர் அசைவாடுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனாய் ஆண்டவர் சிருஷ்டிக்கிற அந்த மனிதனோடு கூட ஓர் மக்கள் பட்சபலதரந்தனை கடபலது, ஓர் மக்கள் பட்சபலதரந்தனை கடபலது. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஓ ராலகரபலதரந்தனை கடபலது. ஓ, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வார்த்தையின்படி அப்பா உம்மால நாங்கள் மதிலை தாண்டுவோம். ஆண்டவரே, ரிபா கலபா ஷபலத ரந்தனை கடபலது, ஓ ரிமந்தன கடபலப ரக்கபலப ஷபலத ரந்தனை கடபலது, ஓ ரிபா கலபா ஷபலத ரக்கபலது. வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் பாராட்டின எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதிகாரியுடைய கண்களில் தயவு பாராட்டின தேவன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நேரம் ரீபா கலபா ஷபலத ரக்கபலது. நீங்க துதிக்க 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 உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ கோட்டைகளை ஆண்டவர் உடைக்க ஆரம்பிப்பார். உங்களுடைய வழிகள் கோடலா இருந்தால் அதை செவ்வாயாய் மாற்றுகிற தேவனோடு கூட உண்டு. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, அழகில் சிறந்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு தந்த மன்னினவர், நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், எங்களோடு கூட இருக்கிற எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர் என்று சொல்லி உன்னை மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவர். ஓர் ரக்கல வாஷபலத ரந்தனை கடபலது, ரிகந்தனை கடபலவ கந்தன கடபாஷபலத ரக்கபலது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரமா. ஹல்லேலூயா. ரிகந்தனை கடபலவ ஷபலத ரந்தனை கடபலது, ரிகந்தனியோ கலவந்தன கடபலத ரக்கபலது. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் இந்த வானங்களை ஒருவராய் அவர் வார்த்தையினாலே உண்டாக்கினார். இந்த பூமியை அவர் வார்த்தையினாலே படைத்தார். அவர் சகலத்தையும் வார்த்தையை அனுப்பி உண்டாக்கினவர். அவர் வார்த்தையாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓர் வில்ல கந்தனி மாக்கல வாஷபலத ரக்கபலது. உள்ளத்தின் ஆழத்தில் ஆவியில் நிரம்பி அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே, அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலை, அசைவாடு அனலாக்கு அக்கினி ஜுவாலை, அசைவாடு அனலாக்கு அக்கினி ஜுவாலை. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க ஆகாரின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க ஆகாரின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலை, அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலை. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாடு, வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் வார்த்தை தெய்வம் நம்மை பின்
அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பெண்ணிட்டு பாராமல் முன்னடப்பே, பெண்ணிட்டு பாராமல் முன்னடப்பே, அழைத்தவர் தரம் நடத்து, நம்மை அழைத்தவர் தரம் நடத்து. ஆவியே 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 அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க ஆகாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க ஆகாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாயிரங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாயிரங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கு அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஏரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பெண்ணிற்கு பாராமல் முன்னடப்பே, பெண்ணிற்கு பாராமல் முன்னடப்பே, அழைத்தவர் தரம் நடத்து, நம்மை அழைத்தவர் தரம் நடத்து. ஆவியே 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 அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. இங்கு அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடு அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். கரபாஷபலத ரந்தனை கடபலது ஓரி கலபாஷபலத ரந்தனை கடபலது ஓரி பாபா கபலத ஷபலத ரந்தனை கடபலது. ஓ we worship you master, hallelujah. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓரி கலபாஷபலத ரந்தனை கடபலது. உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை மேன்மை பாராட்டுகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி இன்றைக்கு வானதூத சேனைகள் பாடுகிற இந்த வேளையிலே நாங்களும் சேர்ந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கு
நீர் ஆண்டவரே புகழப்படத்தக்கவர் ஆண்டவரே, நீர் கணத்திற்குரியவர். உண்மையே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு யாருண்டு ஆண்டவரே? இந்த தேசத்திலே நாங்கள் ஜீவிக்கும் வரையிலும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓர் இதோ நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓர் இல்ல ரக்கந்தன கடபலத ரந்தனை கடபலத ரந்தனை கடபலத நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நான் சமீபமாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உன் கர்த்தர் சொல்லுகிறார். ரிபா கலபா ஷபலத ரந்தனை கடபலத ரக்கபல உன்னுடைய சத்துருக்கள் வீழ்ந்துண்டு போவதை உன் கண்கள் காணும் என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். ரிபா கலபா ஷலத ரந்தனை கடபலத ரக்கபலத ஓ ரிபா கலபா ஷலத ரந்தனை கடபலத ரக்கபலத ஓ glory hallelujah லிக்கர பந்தன கடபலத ஓ ரிபா லராதல கலபா ஷபலத ரந்தனை கடபலத ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில நீர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். எங்க மத்தியில நீர் அசைவாடுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் ஆண்டவரே, அப்பா உம்மால ஆகும் ஆண்டவரே, உம்மால முடியாத காரியம் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உம்மால எல்லாம் ஆகும் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உச்சிதமான கோதுமையினாலே எங்களை நிரப்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் எங்களை கனப்படுத்துகிற தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ glory hallelujah ஷபலதரந்தனி கடபலத ஓ லக்கரப ஷபலதரந்தனி கடபலதரக்கபலதரந்தனி கடபலத ஓ லரபக்கந்தனி கடபலத. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. ஓ லக்கந்தனி கடபலதரக்கபலதரந்தனி கடபலத உயாக்குலபலதரக்கபலத ஓரி மந்தனி கடபலதரக்கபலத மகிமையே நம்பிக்கையே மாறிடாது என் இயேசுயா உம்மையல்லோ அஞ்சிக்கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே உம்மையல்லோ அஞ்சிக்கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே என்றுமென்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே தன்மாலையே என்றுமென்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே தன்மாலையே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையே நன்றி மாறிடாதே என் இயேசையா உம்மையல்லோ அஞ்சிக்கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே உம்மையல்லோ அஞ்சிக்கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன்.
உமக்கு ஆண்டவரே ஈடு வேற யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீரே மேன்மையுள்ளவர், நீரே சிறந்தவர், நீரே எங்களை கனப்படுத்துகிறவர் ஆண்டவரே. நீர் கணக்குக்குரியவர். ஒவ்வொருவரையும் நீர் வணைந்து கொண்ட தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவரீர் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க முடியாது. ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை நீர் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுங்க. வேலையை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்க வரப்போறதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வாஞ்சையோடு திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாய் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே. ஆமென் ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 108வது அதிகாரம். சிஸ்டர் சர்மிளா காட்வின் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 108. தேவனே, என் இதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எங்கள் சேனையோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா. தேவனாலே பறக்கும் செய்வோம், அவர் எங்கள் சத்துக்களை மிதித்து போடுவார். ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். ஒரு இந்தியா இருந்து ஒரு 3000 பேர் வந்துக்கிட்டாங்க. அதில் சிஸ்டர் டாக்டர் எல்லாம் கருத்து கொடுத்துக்கிற போய் மச்சனுக்கு திருப்பி ரீஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. வேறு சாட்சிகள்? ஸ்தோத்திரம். ஃபேமிலி விசா முடிஞ்சு 10ஆம் தேதி. அப்போ டெண்டன்சி கான்ட்ராக்ட் இல்லாதனால கொஞ்சம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அவங்க வந்து ஒரு 1000 dirhams எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லி பைசா வாங்கினாங்க. வாங்கிட்டு ஒரு மணிக்குள்ளே திருப்பி தந்துட்டாப்புல. இல்லை, என்னால் முடியாது, இப்போ கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் திருப்பி இன்னொருத்தர் கொடுத்தேன். அவர் ஒரு பைசாவுமே எக்ஸ்ட்ரா வாங்காமல் எவ்வளோ பைசாவோ அதை மட்டும் வாங்கிட்டு எல்லா ப்ராசஸையும் ஒரே நாள் முடிச்சிருந்தார். இயேசுவை கூட முடிச்சு தோற்றுறோம். வேறு சாட்சிகள்? இப்பொழுது சிறுபிள்ளைகளை வந்து மெமரி வேர்ஸ் சொல்லுங்கள். Proverbs 24:11. Rescue those being led away to death, hold back those traveling towards slaughter. Finally, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are meditate on these things. If there is any virtue, if there is any praiseworthy, meditate on these things. Speak, for your servant is listening. For Samuel 3:10. I am asked, send me. Exodus 3:40. Psalms 20 verse 7. Some trust in chariots, some in horses, but we will remember the name of the Lord our God.
Matthew 5 verse 11 and 12. Blessed are you people insult you, persecute you, and curses you, all kinds of evil against you because of me. Rejoice and be glad, for great is your reward in heaven. சபையினுடைய அறிவிப்புகள். ஓகே, இப்பொழுது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம செபிப்போம். பரலோக பிதாவே, அந்த அருமையான வேலைக்காய்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை உமக்காக மனமுவந்து கொண்டு வந்திருக்கிறோம். படைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களிடத்தில் இருக்கிற பஞ்சங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே இன்னுமாய் அவர்களை பெருக பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நிலை நிற்க என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கட்டி எழுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்தினுடைய நன்மைகள் நீங்கள் புசிக்கும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது ஜெயனிஷா ரன் சிஸ்டர் வந்து ஒரு பாடுகிற வேலையிலே கத்தரை கேட்டு நாம் காணிக்க செலுத்துவோம். வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை பிடிக்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. விலகாத பிரியாத உன் சமூகமே, இதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உன் சமூகமே, இதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen.
இந்த மாதத்தினுடைய வீட்டு கொடுகை மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே சகோதரர் மனோ அவர்களுடைய வீட்டில் வைத்து நடக்கிறது. தயவுசெய்து சபை மக்கள் சபையினுடைய ஆராதனைகளிலே வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரத்திலே பிறந்தநாள் காண்கிறவர்கள் 20ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலே சகோதரர் பிரதாப் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 3ஆவது அதிகாரத்தில் 23வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 24ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலே சிஸ்டர் ஜாக்லின் ஜெனிஷா அவர்கள் வந்து தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயாவின் புஸ்தகத்திலே 43வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதே 24ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலே ஏஞ்சலிகா கிறிஸ்டோபர் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமானது சங்கீதத்தின் பகுதியிலே 37வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை ஆண்டவர் வாக்கு தத்தமாய் கொடுத்தார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 25ஆம் தேதி சகோதரர் ரென் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமானது யோசுவா புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 26ஆம் தேதியிலே செப்டம்பர் மாதத்திலே சகோதரர் மனாசே அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமானது 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 5:17 ஆண்டவர் கொடுத்தார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக படைக்கிற காணிக்கைக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். ஜீனா சிஸ்டர் அதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாய் உம்மை பாடி மகிமைப்படுத்த கத்த செய்த கிருபைக்காய் இருக்கத்துக்காய் நன்றி தகப்பனே. இந்த நாளிலேயும் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திர சாட்சி சொன்ன பிள்ளைகளை உடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. உடைய மகனுக்கு கத்தர் பாராட்டின இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே எத்தனையோ பேர் வேலை இழந்தாலும் உம்முடைய மகனுக்கு நீர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர், வெட்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நிமிர செய்கிறவர் அப்பா. அப்படியா உடைய மகனுக்கு கத்தர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். நல்ல சுக பலன் ஆரோக்கியம் கத்தர் கட்டளையிடுங்க. குடும்பமாய் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. நிபுணர்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய விசா காரியங்கள் எல்லா தடைகளையும் நீக்கி கத்தர் ஏற்ற வேலையிலே எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து கத்தர் குடும்பமாய் பிள்ளைகளை காத்து ஆசீர்வதித்து நடத்துங்க. இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மை நாளை முடி சுட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கிருபையும் பின் தொடரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்து ஒரு புதிய ஆரம்பத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீங்கள் தொடங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ எல்லாவற்றையும் இந்த வருஷத்தோட அவர்கள் முடித்து புது வருஷத்திலே புதிய காரியங்களை கத்தர் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காணிக்கை கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படியான கிருபையை தாங்க. இவைகள் ஊழியத்துக்கு பயன்படுமான கிருபையை தாருங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வரப்போகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்தையும் அறிந்திருக்கிறது நீங்க தகப்பனே. நீங்க பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கு வேண்டிய மன்னாவினாலே நீங்க திருப்தியாக்கி அனுப்புங்க. பேசுகிற பிள்ளைகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஒரு திவ்ய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கட்டும். உடைய சமூகத்துல பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் இருந்தோம். உடைய வார்த்தையை கேட்கும்படியான கிருபையை தாருங்க. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிற ஜெபங்களின் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். பாஸ்டமா வந்து நம்மளுக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முழிச்சிருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளையும் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை,
உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். The book of Deuteronomy chapter 8 verse 7 to 9. தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ள தேசம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். இன்னைக்கு எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பிரவேசிச்சிட்டோம். எப்படிப்பட்ட தேசத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரா? நல்ல தேசத்துக்குள்ள. சத்தமே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல தேசம். எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, ஏன்டா இந்த அபுதாபிக்குள்ள நான் வந்தேன்? எத்தனை பேர் கேட்குறீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன்னை நல்ல தேசத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்துல இன்றைக்கு ஆவியானவர் கொடுத்தது, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். இந்த தேசத்துல, இந்த நல்ல தேசத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த தேசத்துல உனக்கு குறைவு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்துல, இந்த நல்ல தேசத்துல உங்களுக்கு ஒரு நாளும் குறைவு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நம்ம கேள்வி கேட்கலாம். நானே கேட்டிருக்கேன். 18 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி வரும்போது, இங்கே உள்ள நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஹெல்த் அத்தாரிட்டி ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். எப்போ 5 வருஷம் படித்து முடித்து சொந்தமாக கிளினிக்கை வச்சு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்து இங்கே வந்து இறங்கும்போது லைசன்ஸ் எடு, எக்ஸாமை எழுது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பண்ணு. இவங்ககிட்ட வந்து கேட்டேன், வேற ஊரே இல்லையா உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இந்த நாளில், இந்த நல்ல தேசத்தில் குறை இல்லாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு எங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை கொண்டு வருகிற தேசத்தில் நமக்கு குறை இருக்கு. பாருங்களேன், நம்ம புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் 70 சீஷர்களை என்ன செய்யறாரு? 2 அனுப்புறாரு. எடுங்க, அதை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக் சாப்டர் 22 verse 35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி தெரியுமா? அந்த 70 பேரை அனுப்பினார்ல, அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும், நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவு இருந்ததா? ஏதாகிலும் உங்களுக்கு குறை இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். ஆண்டவர் அனுப்பினாருன்னா, ஆண்டவர் உங்களை இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு குறையும் அவர் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. 70 பேரை அனுப்புறாரு, ஊரா அனுப்புறாரு, போங்க. ஓநாய்க்கு நடுவில் உங்களெல்லாம் ஆட்டுக்குட்டியை போல அனுப்புறேன்னு அனுப்புறாரு. ஆனா என்ன செய்யக்கூடாது? எதையும் எடுத்துட்டு போக கூடாது. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தன்னந்தனியே நீங்க இந்த இடத்துக்கு நீங்க கடந்து வந்திருக்கலாம். இந்த தேசத்துக்கு நான் ஏன் வந்தேன்? வேற எங்கேயாவது நான் போயிருக்கலாமோ? எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? The grass on the other side is
கிரீன். அபுதாபியில் இருக்கும்போது யூகே ரொம்ப நல்லா தெரியும். யூகேல இருக்கிற ஆட்களுக்கு அபுதாபி ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா இந்த தேசத்துக்குள்ள வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இந்த தேசத்துக்குள்ள இன்றைக்கு என்னையும் உங்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு குறை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, 70 பேர் அனுப்புனார்ல, பர்சு தூக்கிட்டு போல, சாமான் எதுவும் சாப்பிட கூட எடுத்துட்டு போல, பாதரட்சி கூட இல்லாம நீங்க போனீங்க, உங்க எல்லாருக்கும் ஏதாவது குறை வந்துச்சான்னு கேட்கிறாரு. அவங்க என்ன பதில் சொன்னாங்க? ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு அற்புதத்தை இன்னைக்கு யாருக்காவது ஒரு கேள்விக்குறி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா, நான் ஏன் இந்த தேசத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறேன், இந்த தேசத்துல எனக்கு வந்ததுனால என்ன பயன், எனக்கு என்ன பிரயோஜனம், நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு ஒருவேளை இந்த நேரத்துல இங்க யாராவது நீங்க உட்கார்ந்து இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இந்த நல்ல தேசத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணினேன். ஹல்லேலூயா. நீங்க இந்த தேசத்துல இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு குறை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். ஹல்லேலூயா. He is not a respecter of persons. 2 கொரிந்தியர்ல பவுல் சொல்லும் போது சொல்றார், 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல, இங்கிலீஷ்ல 15ல வருது, இங்கிலீஷ் பைபிள்ல verse 15, தமிழ் பைபிள் 2 கொரிந்தியர் 8:14ல ஒரு பிரமாணத்தை குறித்து இங்க பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம். எங்க எழுதியிருக்கு? யாத்திராகமத்துல எழுதியிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொண்டு வரும்போது ஆகாரத்துக்கு எதை கொடுக்குறாரு? மன்னாவை கொடுக்குறாரு. அது வானத்துல இருந்து விழுது. இவங்க எல்லாம் என்ன செய்யணும்? பாத்திரத்தை கொண்டு போய் வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு என்ன செய்யணும்? அதை எடுக்கணும், மன்னாவை பொறுக்கணும். காலையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை அதுதான். எழுப்பி போய் எல்லாத்தையும் பொறுக்கு. அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன செய்ய? நீ எடு. வசனம் சொல்லுது, கொஞ்சமா பொறுக்கினவனுக்கு என்னது இல்லை, குறை இல்லை, அதிகமா இருந்தவனுக்கும் என்னது, மிச்சம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் காட்ஸ் பிரின்சிபிள். இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரிடத்துல ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். நான் உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தேன்னா உன்னை நான் குறைவில்லாம நடத்துவேன், நீ மற்றவங்களை பார்க்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களை பார்க்காத. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க மற்றவங்களை பார்க்காதீங்க, மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம் தெரியுமா? ஏன்னா நம்ம கண் எல்லாம் பக்கத்து வீட்டுல தான் இருக்கா? நம்ம கண் எங்க இருக்கு? பக்கத்து வீட்டுல இருக்கு. அங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க, அவங்க எப்படி குடும்பம் நடத்துறாங்க, அவங்க வீட்டுல என்ன குழம்பு இன்னைக்கு வச்சாங்க, இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சாப்பிட்டு இருக்கும், அவங்க எப்படி குடும்பம் நடத்துறாங்க இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, அவன் கொஞ்சமா சம்பாதிச்சாலும் அவன் நிறைய சம்பாதிச்சாலும் ரெண்டும் ஏன் பார்வைக்கு அது ஈக்குவல் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துக்குள்ள நான் உன்னை வர பண்ணினேன், இந்த தேசத்துல நீ இருக்கிற நாள் வரைக்கும் உனக்கு எந்த குறையும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த குறை இல்லாம வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு 3 காரியங்களை நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரும் இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்றாரு? இந்த தேசத்துல நான் குறை இல்லாம உன்னை நான் என்ன செய்ய போறேன்? நடத்த போறேன். எந்த ஒரு லேக் இல்லை. லேக் இங்கிலீஷ் பைபிள் சொல்லு, there is no lack. அப்படின்னா தேவைன்றது எதுவும் இல்லை, தேவைன்றது எதுவும் இல்லை. அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நடத்துவார். அந்த 3 காரியங்கள்ல
நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னா இந்த தேசத்துல கர்த்தர் வைத்திருக்கிற நாள் வரைக்கும் குறை இல்லாம ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10-11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். Deuteronomy chapter 8 verse 10 and 11. 10-11. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. முதல் காரியம், நீங்க குறைவின்றி சம்பூர்ணமா இந்த தேசத்துல நீங்க வாழ வேண்டும் என்று சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா? கர்த்தரை மறந்துட கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு வந்த இந்த நலமான தேசத்துக்காக நீ ஸ்தோத்திரி. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றோம், ஆண்டவரே அபுதாபிக்கு என்ன கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா இல்ல கம்ப்ளைண்ட் பண்றீங்க? வசனம் சொல்லுது, இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு என்ன சொல்லணுமா? அவரை ஸ்தோத்திரி. You have to bless him for bringing you into this land. அடுத்து என்ன சொல்றாரு? என்ன மறக்காத. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒருவேளை ஸ்டாலின் பதில் கூப்பிட்டுருக்கலாம் சர்ச்சுக்கு வண்டி வரும். அப்பதான் யார் ஞாபகம் வந்திருப்பா? யார் ஞாபகம் வந்திருப்பா? கடவுள் ஞாபகம் வந்திருப்பார். நிறைய பேருக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும்னா தான் ஆண்டவர் ஞாபகமே வரும். பைபிளை கொண்டு வந்தவங்க எல்லாம் இல்லை. எத்தனை பேர் இதுக்கு நான் இதை ஆஃப் பண்ணி விட்டுறலான்னு இருக்கேன்? எத்தனை பேர் பைபிளை கொண்டு வந்தீங்க? ஒரு சபையில கேமரா வச்சிருந்தாங்க வாசல்ல. உள்ள வர்ற ஆள்லாம் அவங்க பைபிளை பட்டயத்தை காட்டிட்டு தான் என்ன செய்யணும்? உள்ள வரணும். மொபைல் எத்தனை பேர் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு மொபைல் எடுத்துட்டு வந்தீங்க? மொபைலை மறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படிதான் கேட்கணும். ஏன்னா எல்லார்கிட்டையும் இருக்குங்க. ஒருத்தராவது இன்னைக்கு மொபைல் எடுத்துட்டு வர மறந்தீங்களா? ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கு நம்ம மறக்கிறது இல்லை, போஸ்ட் பண்றதுக்கு மறக்கிறது இல்லை. ஐயோ நான் இன்னைக்கு போர்ட்ல ஏதாவது போஸ்ட் பண்ணலன்னா உடனே எனக்கு கேட்டுருவாங்கல்ல, எனக்கு முன்னாடி அவ போட்டுருவாங்க. நான் போஸ்ட் பண்றது முன்னாடி வேற யாராவது போட்டுருவாங்கப்பா, அதனால முதல்லயே போட்டு. இந்த போஸ்ட் பண்ணத லைக் பண்றதுக்கு நம்ம மறக்க மாட்டேங்கிறோம். உடனே லைக். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டு வந்திருக்கிற இந்த தேசத்துக்காக நீ என்ன ஸ்தோத்திரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீ என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. இன்னைக்கு 6 நாள் 7 நாள் கூட ஆண்டவரை மறக்கிற ஆட்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஆண்டவருடைய ஞாபகமே வர மாட்டேங்குது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றான். 34:10 என்ன சொல்றான்? 34:10 என்ன சொல்றாரு? சங்கீதம் 34:10, the young lions do lack and suffer hunger, but they that seek the Lord shall not want any good thing. என்ன சொல்லுது வசனம்? கர்த்தரை தேடுறவங்களுக்கு, ஆண்டவரை மறக்காம ஞாபகம் வைக்கிற ஜனங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. யூடியூப ஸ்க்ரோல் பண்ற ஆளுக்கு நன்மை குறைவுபடுங்க. முழு நேரம் அந்த மொபைல்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நன்மை குறையும். கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம். இன்னைக்கு நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. சடுதியில வரும். நல்லா இருக்கான், ஒத்துன்னு விழுந்து கீழே விழுந்துறான்.
ஒருத்தன் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கான், ஒத்துன்னு கீழே விழுந்தான், இறந்தான். 46 47 வயசு ஹார்ட் அட்டாக்ல சாகுது. தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, என்ன மறக்காதபடிக்கு நீ எச்சரிக்கையா இரு. They that seek the Lord, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு, அந்த தேடுகிறது சீக்கின்ற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா 3 அர்த்தம் இருக்கு. ஒன்னு, டு லுக் ஃபார், ஏதோ ஒன்று காணும் நான் தேடுறேன், டு லுக் ஃபார். அடுத்தது பாத்தீங்கன்னா டு கோ ஆஃப்டர், அதை பின் தொடர்ந்து போறது, டு சீக், அது ஒரு காரியம் எனக்கு கிடைக்கும் வரைக்கும் அதுக்கு பின் தொடருவது, அது டு கோ ஆஃப்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா டு ஆஸ்க். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. They that seek the Lord, they that ask me, there will be no lack in their life. இயேசு கிறிஸ்து செஞ்ச முதல் அற்புதம் என்னது? இயேசு கிறிஸ்து செஞ்ச முதல் அற்புதம் கானா ஊர் கல்யாணம். எல்லாருக்கும் தெரியும் இல்ல, கானா ஊர் கல்யாணம் எல்லாருக்கும் தெரியும். அங்க மரியாளையும் இன்வைட் பண்ணாங்க, இயேசுவையும் அவருடைய சீஷரையும் இன்வைட் பண்ணாங்க. அங்க என்ன நடந்தது? என்ன குறைவுபட்டது? என்ன குறைவுபட்டது? திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிப்போம். யோவான் 2, John chapter 2, verse 1 to 3 வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், இதுல இருக்கிற ஒரு ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இயேசுவின் தாயாருக்கு என்ன தெரிய வருது? என்ன தெரிய வருது? திராட்சை ரசம் இல்ல. கல்யாண வீட்டுக்குள்ள அந்த ஒரு மணமகனும் மணமகளும் இருக்கிற இடத்துல திராட்சை ரசம் குறைஞ்சிருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வேற எதை குறிச்சும் அவங்க பார்க்க போறது இல்லை. அப்ப இந்த அம்மா எங்க இருக்கு? எங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, கிச்சனா இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வீட்டுல தான் நடக்குது, சரியா? எப்போ திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லி அவ கிச்சனோ சமைக்கிற இடமோ எங்க அந்த அம்மாக்கு நியூஸ் கிடைக்குதோ, எங்க வந்துச்சு? எங்க வந்துட்டா? இயேசு கிட்ட வந்துட்டா. திராட்சை ரசம் குறைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில எந்த குறைவு இருந்தாலும் எங்க வரணும் தெரியுமா? அந்த அம்மா ப்ரொபகேண்டாவே பண்ணல. இன்னைக்கு நமக்குலாம் சில குடும்பத்துக்குள்ள ஏதாவது நடக்குதுன்னா, ஐயோ இந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், அவங்களுக்கு சொல்லணும், அங்க சொல்லணும், இங்க சொல்லணும், மரியாதை பாராட்டணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு திருமண வீட்டுல இந்த அம்மா வந்து இன்னொரு அம்மா கிட்ட திராட்சை ரசம் இல்லைங்கன்னு சொல்லி இருந்ததோ, கல்யாணமே ஸ்டாப் ஆயிருக்கு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ள 10 மண்டை இருக்கலாம், ஆனா 2 கொண்டை இருக்கக்கூடாது. புரியுதா? 10 மண்டை இருக்கலாமா? யாரு? 10 ஆண்கள் இருக்கலாம், ஆனா 2 கொண்டை இருந்ததோ முடிஞ்சிச்சு. இந்த அம்மா வருது, ஒரு கொண்டை கிட்ட சொன்னோன்னா பிரச்சனை, நேரா வந்துருச்சு. யார்கிட்ட போய் சொன்னா அந்த குறை நிறைவாய் மாறுமோ அவர்கிட்ட போயிடுச்சு. Hallelujah. That is the first miracle Jesus did. Hallelujah. வந்துச்சு. அவரை நோக்கி she seeked Jesus. அவரை தேடி வந்துருச்சு. எங்கப்பா இருக்கார் இயேசு? யார்கிட்டயும் எதுவும் பேசல, நேரா இயேசு கிட்ட வந்துச்சு. அவரை நோக்கி she looked unto him. அவரை நோக்கி சொல்லுது, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை.
இயேசு சொல்றாரு, என் டைம் வரல. அப்பனா ஏதோ செய்ய போறாரு, ஏதோ செய்ய போறாரு. நேரா எங்க போச்சு? திருப்பி ஊழியக்காரரிடத்துல போச்சு. சொல்லுச்சு, இவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. You have to have that character of Mary. மரியாள், இயேசுவின் தாயாருடைய அந்த கேரக்டர் இன்னைக்கு நமக்கு வேணும். அங்க எந்த சலசலப்பும் இல்லை பாருங்களேன். இவரிடத்துல வந்து சொன்னாங்க, ஊழியக்காரிடத்துல மறுபடியும் போய் இவர் என்ன சொல்றாரு செய். அழகா வந்து உட்கார்ந்துருச்சு. நீங்க வசனத்தை வாசிக்கும் போது, அதை வாசிச்சுட்டே வரும்போது இயேசு என்ன பண்றாரு? கல் ஜாடி. கல் ஜாடி எதுக்கு வச்சிருப்பாங்க தெரியுமா? யூத வீட்டுல கல் ஜாடி எதுக்கு இருக்கும்? வெளியே இருக்கும் கல் ஜாடி. காலை சுத்திகரிப்புக்காக, கையை காலெல்லாம் கழுவிட்டு வர்றதுக்கு கல் ஜாடி இருக்கும். இயேசு சொல்றாரு, கல் ஜாடி எல்லாம் நிரப்பு. ஒன்னும் பண்ணல. அங்க கல் ஜாடிய ஃபுல்லும் தண்ணியில நிரப்புங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம போய் பரிமாறுங்கன்றார். ஆனா அங்க உள்ள ஒருத்தர் சொல்றாரு, அத வேர்ஸ், அது கொஞ்சம் வாசிங்க அந்த வசனத்தை. கல் ஜாடியில திராட்சரசம் எங்கேருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி என்னவா? பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால். தண்ணீரை மொண்ட வேலைக்காரர்களுக்கு தெரியாதே அன்றி, தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தர் உங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததுக்காக, இந்த தேசத்துக்கு என்ன செய்யணுமா? அவருக்கு ஸ்தோத்திரிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன செய்யக்கூடாதான்? மறக்க கூடாதான். ஆண்டவரை மறந்துடாதீங்க. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? உங்க வாழ்க்கையில குறை ஒண்ணு வரும் என்று சொன்னாங்க. கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு குறை வராதான். தேடாத உங்க வாழ்க்கையில என்ன வரும்? அப்பனா மாத்தி போட்டீங்கன்னா நன்மை குறைவுபடும். காணா ஒரு கல்யாணத்துல நம்ம பார்க்கிறோம், மரியாள் எப்படி இருந்தா தெரியுமா? வேற யாருக்கும் தெரியல. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன குறை இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் அரை கதவை பூட்டு, நீ அந்தரங்கள்ல நீ செய்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் வெளியரங்கமா உனக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. மரியாள போல யார்கிட்டயும் எதுவும் சொல்லல, அவரை நோக்கி என்ன குறையோ அதை சொன்னான். ஏசு கிட்ட போய் சொல்ற, இது குறை. ஹல்லேலூயா. முந்தி பரிமாறினதை விட கடைசியா பரிமாறினது அவ்வளோ ருசி உள்ளதா இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டு வந்தது கர்த்தர் என்று சொன்னா, எப்படிப்பட்டதான குறை உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றாலும் அவரை நீங்க நோக்கி பார்க்கும்போது சிங்க குட்டி கூட பட்னியா கிடக்கும். ஆனா அவரை தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அவரிடத்துல கேட்கிற ஒருவருத்திற்கும் நன்மை குறைவுபடாது. பாருங்களேன், அழகா யோகுல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 38:41 வசனம். யோகு 38:41, ஜோப் 38:41. காகை குஞ்சுகள் தேவனை நோக்கி ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இறையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? ஆகாயத்துல காகை குஞ்சு என்ன பண்ணுதான்? என்ன செய்தான்? தேவனை நோக்கி கூப்பிட்டு. இன்னைக்கு நமக்கெல்லாம் கூப்பிடுறதுக்கு, நோக்கி கூப்பிடுறதுக்கு டைம் இல்லை. மற்ற எல்லா காரியத்துக்கும் டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஆனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு டைம் இல்லை. அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ கொஞ்சம் மாறணும். என்னை இந்த தேசத்துக்கு ஆண்டவரே நீங்க கொண்டு வந்தீங்க, குறையில்லாம என்னை நீங்க நடத்துவீங்க. அந்த குறையில்லாம அவர் நடத்த வேண்டும் என்று சொன்னா ஆண்டவரை தேடுறவங்களா இன்னைக்கு மாறணும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு இன்னையிலிருந்து நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன், இந்த
இந்த மொபைலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேனோ இல்லையோ, கர்த்தருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எடுங்க, இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்க எடுங்க. நீங்க கண்டினியூஸா 24 மணி நேரமும் மொபைல் பார்க்குற ஆளா? ஏன்னா இன்னைக்கு எல்லார கையிலையும் அது ஒண்ணுதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது ஒண்ணுதான் இன்னைக்கு கையில உட்கார்ந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியல, ஒரு காலம் வரும் இந்த மொபைல் உங்களுக்கு கமாண்ட் கொடுக்கும். உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கும்போது இந்த மொபைல் உங்களுக்கு கமாண்ட் கொடுக்கும் நீங்க என்ன செய்யணும்னு. அதை தான் நீங்க செய்யற ஒரு நாள் வரும். அது அந்தி கிறிஸ்துவோடைய நாளா இருக்கும். ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ என்ன மறந்துடாத. உன்னை கொண்டு வந்த இந்த தேசத்துல குறைவின்றி நான் நடத்தணும்னு சொன்னா நீ என்ன மறந்துடாத. நம்ம கூடயே இருக்கிற ஆளை நம்மளால மறக்க முடியுமா? எத்தனை மனைவிமார் சொல்ல முடியும், என் கணவனை நான் மறந்துட்டேன். ஒரு நியூஸ் ஒன்று வாசித்தேன். 7 வயசு பிள்ளைய 7 வாசிங்களா இல்லையா? 7 வயசு பிள்ளைய தியேட்டர்லயோ கடையிலயோ விட்டுட்டு வந்துருச்சுங்க அம்மா அப்பா. வாசிங்களா இல்லையா? உண்மை நியூஸ். குடும்பமா போயிருக்கு, திரும்பி வரும்போது யாரும் இல்லை, பிள்ளை இல்லை. அப்ப எந்த அளவுக்கு உறவு இன்னைக்கு இருக்கிறது? எந்த மனைவியாவது ஐயோ நான் என் கணவனை மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா கணவன்மார் நான் மனைவியை மறந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? கூடயே ஒரு ஆள் இருக்கும் போது மறக்க முடியுமா? அதை தான் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு. நான் உங்க கூடயே இருக்கணும், அப்பதான் என்னது, நீ என்ன மறக்க மாட்டேன். அந்த ஒரு உறவுக்குள்ள கடந்து வாங்க. ஆண்டவர் சொல்ற, என்ன நீ மறந்துடாத. அப்படின்னா என்ன? நான் உன் கூட இருக்கேன். நீ கேட்கும் போது உன் குறைய நீக்கும்படியாய் நான் உன் கூட இருக்கேன். நீ என்கிட்ட கேளு. சீக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், வேகமாக நம்ம போவோம். அதே 34ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். Psalm 34 verse 9. 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. முதல்ல அவரை தேடுறவங்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு குறை இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பரிசுத்தவான்களே. தேவனுக்கு பயப்படுங்க. 2 இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பவுல் எழுதும் போது 1 தெசலோனிக்கர் எழுதுறாரு. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம வாசிப்போம். 1 Thessalonians 4:4-5. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி. இன்னைக்கு இந்த மொபைல நான் 30 நிமிஷம் தான் பார்ப்பேன் அப்படின்னு உங்களால என்ன செய்ய முடியும்? இந்த மொபைல உங்களால ஆள முடியும். முடியுமா? முடியாது. முடியும். அது எப்ப முடியும் தெரியுமா? உங்க இந்த சரீரத்தை நீங்க ஒடுக்கிட்டீங்க. இந்த சரீரம் கேட்கறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்ய முடியாது? குறை இல்லாம வாழ முடியாது. வசனம் சொல்லுது, உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளணும். உங்க ஃப்ளஷ், உங்க மாம்சம், உங்களுடைய சிந்தனை, உங்க மனசு சொல்றத அடக்கி ஆள தெரிய வேண்டும். அதே இதுல 7-8 வசனங்கள் நம்ம வாசிப்போம். 7 and 8. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன், அசட்டை பண்ணுகிற எது? பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனே, நமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுறவன் அவன் பரிசுத்தமா தான் இருக்கும். ஹல்லேலூயா.
தன்னுடைய இந்த சரீர பாண்டத்தை அவன் அதை ஒடுக்கி அவன் ஆளுகிறவனா இருப்பான். வசனம் சொல்லுது, அதை ஆளும்படிக்கு நீங்க உங்களுக்கு என்னது தெரியணும், நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தத்தை விட்டுட்டு வாழ்றேன், என் சொந்த இஷ்டத்துல நான் வாழ்றேன், என் மனசு சொல்றதை தான் நான் செய்யறேன்னு சொல்றவன் தேவனுடைய பரிசுத்த ஆவியை, நமக்கு பரிசுத்த ஆவியை தந்த தேவனையே அவன் அசட்டை பண்ணுகிறான். இந்த தேசத்துல குறைவின்றி வாழ வேண்டும் என்று சொன்ன அடுத்தது நமக்கு என்ன வேணும் தெரியுமா? தேவனுடைய பயம் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஒரு தப்பு பண்ணும்போது கர்த்தர் என்ன பார்க்கிறாருப்பா, அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது எப்படி தேவ பயம்? அதே 4வது அதிகாரம் 10-12 நம்ம வாசிக்கும் போது, அந்தபடி நீங்கள் மக்கதனிய நாடெங்குமுள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, நல்லா கவனிங்க, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, being honest with people who are without. எப்பா ரட்சிக்கப்படாம வெளியே இருக்காம்பா உலகத்தான், அந்த உலகத்தான் மத்தியில நீங்க எப்படி இருக்கணுமா? ஆனஸ்டா. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, உத்தமமா, உண்மையா. கிறிஸ்தவ அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டூழியம் பண்ணாதீங்க, போய் சீட் பண்ணாதீங்க, ஒருத்தரை ஏமாத்தாதீங்க. கிறிஸ்தவ சொல்லிட்டு போய் ஏதாவது இன்னொருத்தருக்கு போய் கெடுதல் செய்யாதீங்க. மற்றவர்களுக்கு எல்லாரையும் அன்பு செலுத்த வேண்டும். அடுத்தது வசனம் என்ன சொல்லுது? புறம்பே இருக்கிறவர்களிடத்துல யோக்கியமாய் நடந்து கொள். இன்னைக்கு மற்றவர்களோடு கூட நீங்க டீல் பண்ணும்போது எப்படி டீல் பண்றீங்க? உண்மையா இருக்கீங்களா? உத்தமமா இருக்கீங்களா? அடுத்தது என்னது? ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு என்ன செய்யணும்? நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடபடி அமைதியில் உள்ளவர்களா இருக்கும்படி நாடவும். அமைதியா இருக்கும்படி, இந்த சண்டை சச்சரவு இல்லாம, குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லாம, குடும்பங்கள்ல பிரச்சனைகளை உண்டு பண்ணாம, உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். உன் வேலையை நீ என்ன செய்ய? ஒழுங்கா செய். ஓ பிசினஸ் என்னவோ அதை என்ன செய்? நீ ஒழுங்கா செய். உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். யாரோ பண்ணுவாங்க, நான் ஜாலியா இருக்கேன். உங்க பரிசுத்தத்தை தேவனுடைய பயத்துல உங்களையும் நீங்க காத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவையும் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்க கம்பெனிக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க நீங்க பார்க்கணும். உங்களுக்கு மேல இருக்கிற உங்க பாஸ பார்க்காதீங்க, அவனுக்கும் மேல யார் இருக்கா? ஆண்டவர் இருக்காரு. உங்களுக்கு மேல பாஸ வச்சது ஆண்டவர் தான். நான் என்னதான் புலம்பினாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும், கர்த்தர் எனக்கு மேல வச்சிருக்கிறான். அவன் தான், அவனுக்கு கீழே தான் நான் இருக்கணும். அவனுக்கு கீழே நான் ஒழுங்கா என்ன செய்யணும்? உண்மையா வேலை பார்க்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மள அங்க வச்சிருக்கிறார். அப்ப ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் தேவ பயம். முதலாவது என்னது? ஆண்டவரை மறந்துடக்கூடாது, அவரை தேடுகிறவர்களுக்கு குறை இல்லை. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற அவருடைய பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது நம்ம பார்த்து முடிப்போம். லூக்கா 16வது அதிகாரம் 1-2 வசனங்கள் நம்ம வாசிப்போம். The Gospel of Luke chapter 16 verse 1 and 2. அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, அப்பொழுது
அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? ஆ, உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி. உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி. இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். இது என்ன தெரியுமா? முதல்ல எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆண்டவரை மறக்காம இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அவரை தேடுறதுல கேர்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய பர்சனல் லைஃப் மட்டும் இல்லை, மற்றவர்களோடு கூட நம்ம இருக்கிற நம்முடைய வாழ்க்கை. மூன்றாவது, பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஸ்டூவர்ட்ஷிப். உக்கிரக்காரன் என்ன தெரியுமா? ஸ்டூவர்ட்ஷிப். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுக்கிற பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள் ரொம்ப முக்கியம். இந்த ஊழியக்காரன் என்ன செஞ்சானா? எஜமானுடையதை என்ன செஞ்சானா? அழிச்சிட்டான். எஜமான் வந்து கேட்கிறார். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துக்கு போகும். லூக்கா 15 13 14 வசனங்களை வாசிப்போம். 15, 13 and 14. சில நாளைக்கு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, எல்லாவற்றையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கெட்ட குமாரன் இளைய மகன் போய் கேட்கிறான் தகப்பனிடத்துல, என் சொத்து எல்லாம் தான். அப்பா என்ன பண்ணிட்டாரு? குடிச்சாரு. இவன் என்ன பண்றான்? சில நாட்களுக்கு பின்பு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவன பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு பட தொடங்கி. எவ்வளவு ஆஸ்தியை அவன் கொண்டு வந்தான்னு தெரியாது. ஆனா இயேசு சொல்லும் போது அவர் நல்ல பணக்காரனான ஒரு தகப்பனார். ஆஸ்தியில பாதி சொத்தை பிரின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான். ஆனா என்ன செஞ்சான்? அழிச்சிட்டான். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சரியா கையாளவில்லை என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில குறைவு வரும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்றீங்க? ஆண்டவர் கேட்பார், உனக்கு நான் கொடுத்தத நீ என்ன செஞ்ச? எஜமான் வராராம், என்னது? உன் கணக்க ஒப்புவி. இன்னைக்கு இளைய மகனை மாதிரி இன்னைக்கு நம்ம போயிடக்கூடாது. எத்தனை பேர் இருக்கீங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இழக்கிறாங்க? நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 22:16. தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு, தனக்கு குறைச்சல் உண்டாகவே யாருக்கு போய் கொடுக்குறானா? ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். இல்லாதவனெல்லாம் ஒடுக்கி 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 அவன்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிடுவான். கடைசியில எங்க போய் யார்கிட்ட ஏமாறுவான்? இருக்கிறவன் கிட்ட போய் கொடுத்து இவன் ஏமாறும். இருக்கிறவரிடத்து ஐஸ்வர்யவானுகிட்ட போய் இவன் கொடுத்து என்ன செய்வானா? ஏமாந்துருவான். இருக்கீங்களா? பணத்தை அப்படி இழந்தவங்க யாராவது இன்னைக்கு இருக்கீங்களா? ஆண்டு இன்னைக்கு உங்க கூட பேசுறேன். நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நீ எனக்கு கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு மனைவி கணக்கு கேட்கிறாளோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை கேட்பார். இன்னைக்கு சம்பாதிக்கிற மனைவியின் இடத்துல கணவர் கேட்கிறாரோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் கேட்பார். இன்னைக்கு நீங்க வாங்குற சம்பாத்தியம் என்ன நடக்குது, எங்க போகுது, யாருக்கு கொடுக்குறீங்க? நீங்க கொடுக்க கூடாதவன் கிட்ட நீங்க போய் கொடுத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, நீங்க குறை உள்ளவங்களா மாறிடுவீங்க. அழகா எபேசியருக்கு பவுல் எழுதும் போது எபேசியர் 4வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எஃபீசியன்ஸ் 4:28. எஃபீசியன்ஸ் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி, தனக்கு உண்டாயிருக்கும்படி. எல்லாரும் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இன்னொருத்தர் கஷ்டப்படுறான், இன்னொருத்தர் குறைவுள்ளவனா இருக்கான்,
அவனுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா எனக்கு முதல்ல என்ன இருக்கணும்? அது உண்டாயிருக்கணும். உங்ககிட்ட இல்லாம போய் என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க கூடாது. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து, நீங்க ஒழுங்கா வேலை பார்த்து நீங்க சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு உண்டாகும் போது உங்களுக்கு மிஞ்சி இருக்கிறத கஷ்டப்படுற ஒருத்தனை கொடுங்க. அதுதான் வசனம் சொல்லுது. நீ ஏழைக்கு கொடுக்கும் போது உனக்கு குறை இல்லை. அதே நீதிமொழிகள் 28:27 நம்ம வாசிக்கிறோம். Proverbs 28:27 ஏழைக்கு நீங்க கொடுக்கும்போது வசனம் சொல்லுது, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையும். அதனால கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்றீங்கன்றதுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் வேணும். சாலமோன் எழுதும் போது பிரசங்கியில எழுதுற அதை மட்டும் வாசிச்சு நம்ம முடிப்போம். பிரசங்கி 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். பிரசங்கி 6:2. ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் எக்லெசியாஸ்டிஸ் 6:2. ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. The last verse எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. இந்த வசனத்தை வாசிக்க எனக்கு ஒண்ணு வெளிப்பட்டது என்னன்னா, இது யாரு? சாலமோன் அவனை குறிச்சே சொல்றான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா எல்லாம் இருந்துச்சுல்ல, அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. அவன் அரண்மனை வேலைக்காரங்க கூட அவ்வளோ வசதியாய் அவருடைய ஆடைகளும் அவருடைய ஆதாரமும் இருந்தது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. என்ன சொல்ற? ஆண்டவர் எல்லாம் கொடுக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு சம்பத்தை கொடுக்கிறார், செல்வத்தை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறாரு. ஆனா அத அனுபவிக்க ஆண்டவர் என்ன பண்றது இல்லையா? அவனை விடலையா? இது உண்மையா பொய்யா? ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரா? அப்படி சொல்ற ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்வாரா? அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தடை பண்ற, நீ அனுபவிக்க கூடாதபடிக்கு தடை பண்றனா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அததான் பார்க்கணும். அதுல வேற அவன் என்ன சொல்றான்? அனுபவிக்க அவனுக்கு கொடுக்கவில்லை, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயும் ஆனது. எவ்வளோ பாதிக்கப்பட்டு எழுதுறாப்பு. ஏன் அவன் அனுபவிக்க முடியல? கர்த்தருடைய பயத்தை விட்டுட்டான். அவனுடைய அந்நிய மனைவிகளுக்கு கோயிலை கட்ட ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் விடுவாரா? அவன் சொத்தை அனுபவிக்க ஆண்டவர் விடுவாரா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். இந்த தேசத்துக்கு நான் ஒன்னா வர பண்ணினேன். இந்த தேசத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு கூட்டிட்டு வந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறை வருது அப்படின்னா, நல்ல தேசம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இந்த நல்ல தேசத்துக்கு உங்களை வர பண்ணினேன். அப்ப இந்த நல்ல தேசம், ஆனா ஏன் இந்த நல்ல தேசத்துல நமக்கு குறை வருது? இன்னைக்கு நம்ம சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கோம், ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மறந்துட்டோமா? இன்னைக்கு ஆண்டவரை எப்படி நம்ம தேட வேண்டுமோ அப்படி அந்த விதத்துல நம்ம தேடுறோமா? எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பரிசுத்த வாழ்க்கையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நமக்கு இன்னைக்கு இருக்கா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பரிசுத்தமா இன்னைக்கு நம்ம வாழ்றோம்? மற்றவர்களோடு கூட நம்ம வாழும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அதை எந்த அளவுக்கு கையாளுகிறீர்கள்? You have to be careful with your stewardship. ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கேட்ப. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நம்மளை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. கேட்ட வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நிறைவான அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது குறைவானது எல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க ஒரு 2 நிமிஷம். உங்க வாழ்க்கையில ஏன் குறை இருக்கு? ஏன் குறை இருக்கு? அப்படியே உங்க வாழ்க்கைய உங்களுக்கு முன்பதாக அதை சீர்தூக்கி நீங்க பாருங்க. குறை நீக்கிற தேவன் நம்மோடு கூட உண்டு. இந்த தேசத்துக்கு அவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு குறையும் இல்லாம நம்மளை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். குறை நீக்கும் நல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. கரங்களை தட்டி பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அறிக்கை பண்ணி குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீங்க பேசுற நல்ல வார்த்தைக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா, கேள்வியோடு உடைய சமூகத்துக்கு வந்த உடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது நீங்க. ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நீங்க நடத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்கப்பா. ஹல்லேலூயா. விசேஷமா பிரதீப உடைய கரத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகனை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீர் கொடுத்த ஆண்டவரே அந்த நல்ல வரனுக்காய் நாங்க நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு அந்த திருமண காரியங்கள் அது நடக்கிறதுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம்ப்பா. நீங்க முன்னின்று அதை நடத்துகிறதுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் விசேஷமாய் பிரதாப உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை தேடும்படியான ஆண்டவரே வாஞ்சிய மகனுக்கு நீங்க கட்டளையிடுங்கப்பா. குடும்பத்துல இருக்கிற எல்லா தேவைகள் குழப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே அது எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போட்டு மகனை உன் பக்கமாய் நீங்க இழுத்துக் கொள்ளுங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்டெஃபியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைக்கு ஆண்டவரே இந்த தேசத்தின் ஆண்டவரே நன்மையை புசிக்கும்படியான கிருபைகளை நீங்க தாங்கப்பா. ஹல்லேலூயா. கொண்டு வந்தது நீங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை மகளுடைய வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றுகிறதுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். தேவையோடு பலவீனத்தோடு ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, விசேஷமாய் கடன் பாரங்கள்ல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் அது நீங்கினதுக்காய் நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். வாசல்கள் திறக்கப்படுகிறதுக்காய் நன்றி. தடைகள் உடைக்கப்படுகிறதுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல
விசேஷமாய் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்கிடையே ஆண்டவரை கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம் அப்பா. எல்லா சமாதான குலைச்சல்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற குடும்பங்கள் உம்முடைய வசனத்தில் ஆண்டவரே அவர்கள் கட்டப்படட்டும். உங்க வார்த்தை உம்முடைய அன்பிலும் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.